பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை பார்க்காம பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடிய அந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நிம்மதி அப்படின்ற ஒண்ணு இல்லாம தான் நிறைய நோயினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்படி நிம்மதி அப்படிங்கிற அமைதியை நம்முடைய மனசுக்கு தரக்கூடிய ஹார்மோன் தான் ஆக்சிடோசின் அப்படின்ற லவ் ஹார்மோன். நம்முடைய உடம்புல இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு மனசுல நிம்மதி ஏற்படும், அமைதி ஏற்படும். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அன்பின் வெளிப்பாடா மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்முடைய உடம்புல இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமா சுரக்குது. அது நம்முடைய மனசை அமைதியாக்குது. அடுத்து, மற்றவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க கத்துக்கணும். நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்கள யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கும் போது அவங்க மேல உள்ள அன்பு நிச்சயமா அதிகரிக்கும். இந்த அதிகரிக்கக்கூடிய அன்பின் காரணமாக நம்முடைய உடல்ல ஆக்சிடோசின் அளவு அதிகமாகும். இதனால நம்முடைய மனசு நிம்மதி அடையுது. ஒருத்தரை நம்ம பழி வாங்குறதுக்காக வேண்டி, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வேண்டி நாம போனோம் அப்படின்னா, அப்படி போற வழியில நமக்கு மனசு மாற்றம் ஏற்பட்டு அவரை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய ஆக்சிடோசின் ஹார்மோன் ரொம்பவே அதிகம். பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை பார்க்காம பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடிய அந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். ஃபேமிலியோட பாண்டிங் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு அப்படின்ட்டு போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா வீட்டுல குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளை தூக்கி ஒரு வாட்டி நம்ம அணைச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் ஆக்சிடோசின் ஹார்மோன் அளவு அதிகமாகும். அந்த குழந்தைகளுக்கும் ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமாகும். இதனால ரெண்டு பேருமே நிம்மதி அடையலாம். இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம அன்பை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாருமே நிம்மதியாகலாம். அடுத்து, மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல பழகணும். மற்றவங்க யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமாகும். ஸோ நான் சொல்ற இந்த டிப்ஸை கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்முடைய லைஃப்ல நிம்மதி அப்படின்ற ஒன்றை நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்முடைய சுற்று வட்டாரத்துல இருந்து இந்த நிம்மதியை நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ.